டியூஸ்டே மார்னிங் வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட் அது மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் நான் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து டு டூ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நைட்டே வந்து அதுக்கு தேவையானது சோக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து பயிறு, சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து கொஞ்சம் பிளானிங்கில் வச்சுப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் சோக் பண்ணுறது அந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் ஐடியா இருந்தாலே வந்து மார்னிங் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் சோக் பண்ண வேண்டியது எதாக இருந்தால் மட்டும் சோக் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி பிளானிங் படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சாம்பார், பொரியலும் மார்னிங்கே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். பிகாஸ் ஒரு 3 வெஜிடபிள்ஸ் கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஈவினிங் சந்தை. ஸோ இன்னுமே வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம 2 பொரியலாக அன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ பொருளங்க மார்னிங்கே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அகைன் ஏதாவது ஒரு பொரியல் பிளான் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கு மீல் மேக்கர் வச்சு கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் பிளானிங்கே இல்லாமல் அன்றைக்கி டக்குன்னு ரெடி பண்ணது வந்து காலிஃப்ளவர் சில்லி தான். ஸோ அது வந்து நான் செக் பண்ணவே இல்லை ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் பார்க்கும்போது காலிஃப்ளவர் இருந்துச்சு. ப்ரீவியஸ் வீக் வாங்கினது. ஸோ 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டுரும் அப்படின்ட்டு அப்போவே 1 வீக் ஆகிடுச்சு. வேணான்னு யோசித்தேன். பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். மேரினேஷனுக்கு நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணல. கடலை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், சால்ட் இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து மேரினேட் பண்ண வச்சுட்டேன். பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், லஞ்சுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் கொடுத்து விட்டது கிடையாது. பட் அன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் கொடுக்க வேண்டாம் ஃப்ரை பண்ண ஐட்டம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது, ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக ஓகே லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். மோஸ்ட்டாக நான் சில்லி ரெடி பண்ணேன் அப்படின்னாலே மாவெல்லாம் எண்ணெயோடு வந்து மிக்ஸ் ஆகிரும். பட் அன்றைக்கி எண்ணெயும் அதிகமாக உறிஞ்சில், மாவும் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பேபிக்கு தோசை, கொஞ்சம் சாம்பார், அதோட பொரியல் வச்சு அவங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணணும். டியூஸ்டே மார்னிங் வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட் அது மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் நான் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து டு டூ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நைட்டே வந்து அதுக்கு தேவையானது சோக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து பயிறு, சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து கொஞ்சம் பிளானிங்கில் வச்சுப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் சோக் பண்ணுறது அந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் ஐடியா இருந்தாலே வந்து மார்னிங் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் சோக் பண்ண வேண்டியது எதாக இருந்தால் மட்டும் சோக் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி பிளானிங் படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சாம்பார், பொரியலும் மார்னிங்கே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். பிகாஸ் ஒரு 3 வெஜிடபிள்ஸ் கிட்டே இருக்குது. அன்றைக்கி ஈவினிங் சந்தை. ஸோ இன்னுமே வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம 2 பொரியலாக அன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ பொருளங்க மார்னிங்கே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அகைன் ஏதாவது ஒரு பொரியல் பிளான் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கு மீல் மேக்கர் வச்சு கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் பிளானிங்கே இல்லாமல் அன்றைக்கி டக்குன்னு ரெடி பண்ணது வந்து காலிஃப்ளவர் சில்லி தான். ஸோ அது வந்து நான் செக் பண்ணவே இல்லை